ஒரு பணக்காரர் தன்னுடைய மகன் சோம்பேறியாகவும் உழைப்பின் அருமை எதுவுமே தெரியாமல் இருப்பதைக் கண்டு கவலையுற்றாராம். என்ன செய்வது என்று தன்னுடைய மகனுக்கு உழைப்பின் திறனையும் பணத்தின் மதிப்பையும் புரிய வைக்க வேண்டும் என்று அவனிடம் சென்று, இன்றைக்கு நீ ஏதாவது உழைத்து காசு கொண்டு வா, இல்லையெனில் உனக்கு இன்று இரவு சாப்பாடு கிடையாது என்று சொன்னாராம். அவனோ புத்திசாலியாக தன்னுடைய அம்மாவிடம் போய் நின்றானாம். அம்மாவோ தங்க காசை கொடுக்க அதை வாங்கி கொண்டு வந்து தந்தையிடம் நீட்டினானாம். தந்தை சொன்னாராம், கிணற்றில் வீசி எறி என்று. அவனும் வீசி எறிந்து விட்டானாம். அடுத்த நாள் சகோதரியை அணுக, சகோதரியோ தன்னுடைய சேமிப்பில் இருந்து காசை எடுத்து கொடுக்க அதையும் அப்பாவிடம் சென்று நீட்ட அவர் கிணற்றில் எரிய சொன்னாராம். அவனும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் எரிந்து விட்டானாம். இவன் இன்னும் மற்றவர்களையே நம்பி இருக்கிறானே, என்ன செய்வது என்று யோசித்து 2 பேரையும் ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு இப்பொழுது அவன் கட்டாயமாக வேலைக்கு சென்றே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் சந்தைக்கு சென்று மூட்டை தூக்கி 2 ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து தந்தையிடம் நீட்டினானாம். தந்தை சொன்னாராம், இதை கிணற்றில் தூக்கி வீசி எறி என்று. அப்பொழுது அவன் சொன்னான், நான் மூட்டை சுமந்து வியர் சிந்தி சம்பாதித்த பணம் என்று. அப்பொழுது தந்தை சொன்னாராம், கடின உழைப்பின் பலன்கள் வீணாகும் போது ஒருவன் வலியை உணர்கிறான். முந்தைய சந்தர்ப்பங்களில் நீ சம்பாதிக்காததால் பணத்தை கிணற்றில் வீசு சொன்னவுடன் வீசிவிட்டாய். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடின உழைப்பின் மதிப்பு இப்பொழுது புரிகிறதா என்று. அடுத்தவர்கள் சம்பாதித்து கொடுக்கும் பணத்தை சுலபமாக செலவழித்து விட முடியும். ஆனால் நம்மளே சம்பாதித்த பணத்தை அவ்வளவு சுலபமாக செலவழிக்க மனம் வராது.